இஸ்லாமிய உள்ளங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சட்டங்களாக போட்டு விட்டான் என்றால், தடைகளாக எதை விரிச்சு விட்டான் என்றால் எங்கள் நலவுக்காகத்தான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். எதை இமாம் அபீ தாவூத் சுனனிலே அறிவித்ததை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸஹீஹான ஹதீஸ், மா மின் ஷைஇன் யுகர்ரிபுக்கும் மினல் ஜன்னதி இல்லா ஃபகத் அமர்துக்கும் பிஹி வமா மின் ஷைஇன் யுபஇதுக்கும் மினன் நாரி இல்லா ஃபகத் நஹீதுக்கும் அன்ஹு. இது சிறு விடயம் ஒன்றை ஜன்னத்திலே நுழையறதுக்கு காரணமாகும் என்றால் நான் உனக்கு ஏறித்தான் இருக்கிறேன். எது சிறு காரணமாக நீ நரகத்துக்கு ஆகியிருந்தால் அதை நான் தடுத்துத்தான் இருக்கிறேன். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசமாக விட்டார். என்னுடைய இஸ்லாமிய உம்மத்தின் நிலை இந்த தூதர் சொன்னபடி செயல்படும் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டங்களை தக்கமாக செயல்படுவான் என்றால், உலக ரீதி அல்லாஹ்வுடைய அருளுக்கும் பாக்கியம் உள்ளவனாக வாழ்ந்து அவன மரணத்துக்கு பின்னாலும் ஆகிரத்திலே ரப்பல் ஆலமீன் அருளுக்கு பாக்கியசாலியாக விடுவான் என்றதுக்காக வருடம் வருடமாக இவ்வாறு ஒரு மாதத்தை ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு கடமையாக்கி விட்டதே. இதை நாங்கள் கவனிப்பாக இந்த மாதத்திலே நுழைஞ்சி இதனுடைய நோன்புகளை சிறப்பாக பெற்றுக்கொண்டு எங்களுடைய காலங்களை ரமதானுள்ளே நுழைஞ்சத்துக்கும் பார்க்க முன்னேற்றமாகவும் வளர்ச்சியாகவும் ஈமானும் பயபக்தியோட ரமதானாலை வெளிவந்த ஒரு சிறப்புக்குரிய பண்புகளோடையும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த அடிமைகளாகவும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை செயல்படுறவனாகவும் அல்லாஹ் தடுத்ததலை தவிர்த்து கொள்வதிலே எங்களுடைய ஈமானை பயபக்தியாக அமைத்தவனாக வாய்ப்பாக்கிறதுக்கான இந்த ரமதானை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து பேரையும் அழைக்கிறேன்.